ஹாய் மக்களே, கர்த்தருடைய கிருபையோட இறக்கத்தில் நல்லா இருக்கேன் மக்களே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, எத்தனையோ ஆட்சி வந்துட்டு போயிடுச்சு, மறுபடியும் ஆட்சிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவு, அப்புறம் இறைச்சி கழிவு எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போகிறான். தமிழ்நாடுன்னு குப்பை தொட்டியா? இது யாராவது தடுத்து நிறுத்த முடிஞ்சு? எந்த ஆட்சியாக தடுத்து நிறுத்த முடிஞ்சா? நான் வந்தால் உங்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், அதை நான் செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், எல்லாத்தையும் ஒழிச்சிட்றேன், கொன்னுடுறேன், எடுத்துடுறேன், என்னென்னமோ சொல்லிட்டு வர்றாங்க ஆட்சிக்கு. ஒருத்தர்னாலையாவது இதை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா சொல்லுங்கள்? அவன் குடும்பம் கல்லா கட்டுறதுக்காக தமிழ்நாடு எக்கெடுக்கட்டு போனாலும் என்னன்னு சொல்லிட்டு அவன் புரோக்கருங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் புரோக்கருங்க இருக்கிறாங்க. கல்யாணம் எடுத்துக்கிட்டால் புரோக்கரு, பொண்ணு பார்க்குறதா இருந்தால் புரோக்கரு, வீடு பார்க்குறதா இருந்தால் புரோக்கரு, எல்லா புரோக்கருங்க நிர்ணயிக்கிறது தான். ஒரு வண்டி நம்ம வாங்கணுன்னா கூட அது கூட ஒரு புரோக்கர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே புரோக்கரு. வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ண போனோம்னா அதுக்கு ஒரு புரோக்கரு, அது வண்டிக்கு நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்க போனால் அதுக்கு ஒரு புரோக்கரு. இப்படி எல்லாத்துலையும் புரோக்கருங்களை வச்சுக்கிட்டு அதனால் எவனாலேயே அதை தடுத்து நிறுத்தவே முடியல. கேரளாவிலேருந்து தைரியமாக கொண்டு வந்துக்கிறோம். அவன் நாட்டில் நம்ம கொண்டு கொட்ட முடியுமா ஏதாவது? ஒரு பிளாஸ்டிக் கழிவு கூட நம்மளால் அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி அது அவங்களோட இதை பாருங்கள். அவங்களோட காட்டில் அந்த தோட்டத்துங்களை போகும்போது சுத்தமாக வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க. காரணம், அவங்க நாடு மட்டும் சுத்தமாக இருந்த போது மற்றவங்க எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் தான் வந்து வாழ்கிறானுங்க. ஆனாலும் அவங்களால யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்குது. மக்களை தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் தடுத்து நிறுத்துங்க.